CSS பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டியோட யூஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பாக்ஸ் மாடல் பற்றி உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா நான் ப்ரீவியஸாக பாக்ஸ் மாடல் பற்றி செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த சாம்பிள் கோட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கண்டெய்னரிங் கிளாஸ் நேம் இருக்க டிவ் எலமெண்ட்குள்ளே 2 பேராகிராஃப் எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். And first paragraph element के class name text1 and second paragraph element के text2. யூனிசெலக்டர் யூஸ் பண்ணி என்னோட HTML எலிமெண்ட் எல்லாத்துக்குமே மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து டிஃபால்ட்டாக 0ல் இருக்கணும்னு நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் text1 அண்ட் text2க்கு பேசிக்காக பேக்ரவுண்ட் கலரும் டெக்ஸ்டோட கலரும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்டர் வந்து கொடுத்துருக்கேன். மார்ஜின் பேடிங் ஆட் பண்ணிவிட்டு ஹைட் அண்ட் வித் வந்து செட் பண்ணியிருக்கேன். பை டிஃபால்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்டோட ஹைட் அண்ட் வித்தையும் வந்து பார்டர் அண்ட் பேடிங் இன்க்ளூட் பண்ணி தான் ப்ரௌசர் வந்து கேல்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது text1 அண்ட் text2க்கு வந்து நான் ஹைட் அண்ட் வித் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து 260 பிக்சல், வித் வந்து 200 பிக்சல். அண்ட் இப்போ நம்ம இதை இன்ஸ்பெக்டில் பார்க்கலாம். இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகிறது என்னோட எலிமெண்ட்டோட வித் வந்து 234 பிக்சல் அண்ட் ஹைட் வந்து 294 பிக்சல். ஸோ டிஃபால்ட்டாக ப்ரௌசர் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா பேடிங் அண்ட் பார்டரையும் நம்மளோட கண்டென்ட்டோட வித் கூட இன்க்ளூட் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணுது. அண்ட் இதை பற்றி நான் ஆல்ரெடி பாக்ஸ் மாடல் டியூட்டோரியலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கும் பாக்ஸ் மாடலுக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம ஹைட் அண்ட் வித் வந்து கெட் பண்ணுறோம். பட் எதுக்கு நம்ம பாக்ஸ் சைஸிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது ஒரு குறிப்பிட்ட ஹைட் அண்ட் வித் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பட் அதோட ஹைட் அண்ட் வித் வந்து பேடிங் அண்ட் பார்டரால் வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆகிறதால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சைஸில் வந்து நம்ம எலிமெண்ட் வந்து இருக்காது. ஸோ அதனால் லேஅவுட்டில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எலிமெண்ட்டோட கண்டென்ட் ஏரியாவுக்குள்ளேயே நம்மளோட பேடிங்கும் பார்டரையும் ஆட் பண்ணணுமா இல்லை வேண்டாமான்னு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மளால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹைட் அண்ட் வித் வந்து நம்ம எலிமெண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போது பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டியை வந்து ஆட் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இப்போது text1 கிளாஸ் நேம் வச்சுருக்க பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு பாக்ஸ் சைசிங் வந்து நான் கண்டென்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியாது, ஏன்னா டிஃபால்ட்டாக இந்த ஸ்டைல் தான் வந்து நம்ம எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து அப்ளை ஆகிருக்கும். ஸோ இந்த வித் அண்ட் ஹைட் கேல்குலேஷன் எப்படி நடக்கும்னா, நம்ம ஆட் பண்ண ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டி கூட பேடிங் அண்ட் பார்டரும் ஆட் ஆகி நம்மளோட எலிமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் பாக்ஸோட டிஃபால்ட் பிஹேவியர். ஸோ அதனால தான் நம்ம எலிமெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸை விட எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நான் கொடுத்தது 200 பிக்சல் வித் அண்ட் 260 பிக்சல் ஹைட். பட் என்னோடய எலிமெண்ட்டுக்கு 234 பிக்சல் வித் அண்ட் 294 பிக்சல் ஹைட் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த கண்டென்ட் பாக்ஸ் தான் ரீசன். அண்ட் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் text2 கிளாஸ் நேம் வச்சுருக்க பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு வந்து பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் என்னோட text2ங்கிற எலிமெண்ட் நான் ஹோவர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன வித் அண்ட் ஹைட் கொடுத்துருந்தேனோ அது வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகிருக்கு. 200 பிக்சல் வித் அண்ட் 260 பிக்சல் ஹைட் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டியோட யூஸ். நம்ம என்ன சைஸில் வந்து நம்ம எலிமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த சைஸில் வந்து ஹைட் அண்ட் வித்தை வந்து செட் பண்ணோம். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம எலிமெண்ட் ப்ராப்பர் ஹைட் அண்ட் வித்தில் டிஸ்பிளே ஆனாலும் நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேடிங்கும் ஆட் பண்ணியிருக்கோம், பார்டரையும் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இந்த எலிமெண்ட் வந்து ப்ராப்பர் சைஸில் நம்ம டிக்ளேர் பண்ண ஹைட் அண்ட் வித்தில் வந்து டிஸ்பிளே ஆகுது. பட் டாப்பில் இருக்கிற எலிமெண்ட் வந்து பேடிங் பார்டரை ஆட் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ண சைஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி வந்து ஸ்டைல் ஆட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல என்னோடய டெக்ஸ்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது ஒயிட் கலரில் இருக்குது. நம்மளோட ஆக்சுவல் கண்டென்ட்டோட ஹைட் அண்ட் வித் வந்து நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம். ஹைட் வந்து 260 பிக்சல் தான் இருக்கணும், வித் 200 பிக்சல் தான் இருக்கணும்னு சொல்லிட்டோம். அண்ட் பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டி பார்டர் பாக்ஸ் வேல்யூ கொடுத்து என்னோட கண்டென்ட் வந்து
நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸில் தான் வந்து இருக்கணும். அண்ட் நான் பேடிங் பார்டர் ஆட் பண்ணாலும் அது வந்து அந்த கண்டென்ட்குள்ளேயே வந்து அப்ளை ஆகிடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்டென்ட் வந்து பேடிங் பார்டரை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு நம்ம செட் பண்ண ஹைட் அண்ட் வித்க்குள்ளேயே வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிடுறதால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸில் வந்து நம்ம எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். நம்மளோட கண்டென்ட் வந்து நம்ம செட் பண்ண ஹைட் அண்ட் வித்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகிடும். அண்ட் பேடிங் நம்ம கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அது ஸ்ட்ரிங்க் ஆகிடுறதால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹைட் அண்ட் வித்தில் வந்து அது டிஸ்பிளே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேடிங் வந்து 45 பிக்சல் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகிடுது. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா நம்ம எலமெண்ட்டோட ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டி வந்து அஃபெக்ட் ஆகலை. அண்ட் இதுதான் பார்டர் பாக்ஸோட பிஹேவியர். நம்ம கண்டென்ட் வந்து பேடிங் அண்ட் பார்டரையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கும். பட் நம்ம கண்டென்ட்டோட வித் அண்ட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம எலமெண்ட்டோட கண்டென்ட் வந்து அந்த வித் அண்ட் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ தான் பேடிங் அண்ட் பார்டரை இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த ஸ்டைல் வந்து நம்ம எலமெண்ட்க்கு ஆட் ஆகும். பட் கண்டென்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிங்க் ஆகிடும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பை டிஃபால்ட் பாக்ஸ் சைஸிங் வந்து கண்டென்ட் பாக்ஸ் தான் எல்லா எலமெண்ட்டுக்கும். ஸோ அதனால தான் இந்த டோட்டல் வித் அண்ட் ஹைட்டு வந்து பேடிங் அண்ட் பார்டரையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சைஸை விட பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் சிஎஸ்எஸில் யூனிசெலக்டர் யூஸ் பண்ணி காமனாக எல்லா எலமெண்ட்டுக்குமே வந்து பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் இருக்கணும் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்குமே வந்து பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ்னு அப்ளை ஆகிடும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வித் அண்ட் ஹைட்டை வந்து உங்கள் எலமெண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ண முடியும். அண்ட் இப்போது பாக்ஸ் சைஸிங் ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.